ஹாய் மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க. மீன் குழம்பும், மீன் வறுவலும் தாங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா, ஜிலேபி கெண்டை. இந்த ஜிலேபி கெண்டை வந்து ஆத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணன். நல்லா நல்லா மீன் பார்க்கவே அப்படியே துள்ளிட்டு உயிரோடு துள்ளிட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மீனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குழம்புக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டு அப்படியே சாப்பாடு வச்சு விட்டுட்டு மீனையும் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுங்க. மேரினேட் பண்ணி வச்சு அப்படியே எண்ணெயை காய வச்சு மீனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மீனை பொரித்து ஒவ்வொரு பேட்சாக பொரித்து எடுத்தேங்க. பொரிக்கவே அப்படியே ஓவராக டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு சாப்பிட்லான்னு. நல்லா கலர்ஃபுல்லாக ஜூஸியாக செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. என்றைக்குமே இல்லாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடவே அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி அப்படியே கண்ணை திறந்தோம்னா சொர்க்கத்துக்கே சொர்க்கடிச்சு திரும்பி இந்த நரகத்துக்கு வந்துடுவோங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருந்ததுங்க. யார் யார் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்னென்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்சாக வந்து பொரித்து எடுத்தேன். ஓவர் ஸ்பீடாக வச்சா மீன் ஏதாச்சும் ஆகிடும், அதாவது கருகி போயிடுமோ என்னமோன்னு சொல்லி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்தேன். பார்த்திங்களா எவ்வளோ ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நல்லா டெண்டராக இருந்துச்சுங்க. சிக்கன் மட்டும்தான் டெண்டராக இருக்குமா, மீன் வேறு லெவல் டெண்டருங்க. அதை எடுத்து ஒரு வாய்னாலும் சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. யார் யாருக்கு இந்த மாதிரி மீன்லாம் பொரித்து சாப்பிட பொரிக்கவே சாப்பிடணும் அப்படின்லாம் நிறைய தோணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு தோணும்னு நான் நினைக்கிறேன். அது திருப்பி விடுறதுக்குள்ளே பாருங்களேன், உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் வேறு. இருந்தாலும் அதை விடாமல் மிஸ் பண்ணாமல் ரொம்ப ஓவராக கலங்க விடாமல் நல்லா அழகாக நீட்டாக திருப்பி எடுத்துக்கிட்டாச்சுங்க. திருப்பி நல்லா பேட்ச் வைஸ் 3 பேட்ச் போட்டு நல்லா பொரிச்சிருந்தேங்க. பேட்சாக பொரித்து எடுத்து அடுத்த சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள், எனக்கு எடுக்கவே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எப்படா அது சாப்பிட போகிறோம். ஏன்னா அவ்வளோ விருப்பத்தோடு வந்து மீனை வந்து செஞ்சுருந்தேன். மீன் குழம்பு எப்படி தம்பி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த மீன் பொரிச்சிருந்தேன்ல, அது எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லு. சூப்பராக இருந்துச்சா? அம்மாக்காக சொல்ல வேணாம், உண்மையை சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பாருங்க, அவனுக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என் பையன் மீனே பேசிக்காக சாப்பிட மாட்டான். முள் இருக்குது, குத்திரும் என்ன அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டான். இன்னைக்கு என் குட்டி பொண்ணு கூட சாப்பிட்டாங்க மீனை. அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட்டா. அப்புறம் அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோம், மீன் அம்மாவை சொல்லி சாப்பாடு வச்சு அப்படியே மீனை போட்டு சாப்பிட சொன்னேங்க. எப்படி இருந்துச்சு சாப்பிடல? சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோக்களை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, அவனுக்கு சொல்ல தெரியலங்க. இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. எதிர்கால குட்டி யூடியூபர். எனக்கு பாருங்களேன், பொறிக்கவே நான் ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ஸ்டைலில். சாப்பிட்டு தான் பார்ப்போம் யார் நம்மள என்ன சொல்ல போகிறாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. சரி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பாடோடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்படியே பேட்ச் வைஸ் போட்டுகிட்டே இருக்கேன். அது பாட்டுக்கு வெந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்படியே சைடில் இன்றைக்கி வேறு தண்ணி வருமா, அப்படியே சைடில் எல்லாம் குடம்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன். கழுவி வச்சுட்டு திரும்பவும் அதே அகைன் அந்த மீனையே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கையில் என் பையன் ஓடி வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கையிலம்மா என்ன கொடுக்காம சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவனுக்கும் ஒரு வாய். நான் இது வந்து தனியாக தான் வீடியோ எடுத்தேன்னா, அதனால் என் ஃபேஸ்லாம் தெரியும்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் என்னோடய ஃபேஸே அதில் வந்து தெரியவே இல்லை. அதுக்கு பதிலாக நான் பண்ண ஆக்ஷன்ஸு, என்னோடய சமைக்கிற இந்த கிண்டி விட்றது, இந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு. என் ஃபேஸ் தெரியும்னு நான் அப்படி எடுத்தேன். நான் ஒரு ஆளாக எஃபர்ட் போட்டு எடுக்கிறனால என்னமோ இப்படி ஆயிடுச்சா என்னமோ.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பராக ஃபேஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோம்ல, அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட ஆரம்பிச்சாச்சு. போட்டு அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகட்டும்னு சொல்லி போட்டு விட்டேங்க. போட்டு விட்டுட்டு நல்லா எல்லாம் எண்ணெய்க்குள்ளே முங்குற மாதிரி எல்லாம் உள்ளே தள்ளி விட்டேங்க. தள்ளி விட்டு நல்லா பொரிச்சு நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க. சரி போய் ஃபோன் பேசிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன். போய் ஃபோன் பேசிட்டு வந்து பார்க்குறேன், நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சரி இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அடுத்த பேட்ச் போட்டு பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே திரும்பி பாப்பாளுக எல்லாமே சமாளிச்சுட்டு தாங்க இந்த வீடியோ நான் எடுத்து போடுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப இப்போ தாங்க தெரியுது ஒவ்வொருத்தவங்க ஒரு யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்றதெல்லாம். மறக்காமல் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இடையில வேற என் குட்டி பொண்ணு வேற என்ன அப்படியே ஒரே அழுகுங்க. சத்தியமாக வீட்டில் ஒரு பெரியவங்க இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது ஒவ்வொரு தடவையும் நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த குழந்தைகள வச்சு சமாளிச்சுட்டு சமைச்சிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் நான் ஏதோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி பிளேட்டில் சாப்பாடெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஒயிட் ரைஸ் சுட சுட சாப்பாடு போட்டு அதில் நல்லா மீன் குழம்பு எப்படி வச்சுருந்தேன்னா, மீனோட தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேங்க. மீனோட தலையும் வாலும் போட்டு வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட் ஆகிப்போச்சுங்க. அப்படியே என்றைக்குமே இல்லாத ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை இன்றைக்கி நான் அந்த சாப்பாடில் பார்த்தேங்க. நான் எப்பயும் போல தான் வச்சேன், ஆனால் வந்து அது வேறு லெவல் டேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையும் அப்படி தான் நல்லா கலராக ஜூஸியாக இருந்துச்சு. கடை ஸ்டைலில் பொரிச்ச மாதிரி நல்லா அப்படியே கருவேப்பிலை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சாப்பிட்லாமா வாங்க. என் பையன் சாப்பாடெலாம் போட்டு வச்சாச்சு. பார்த்தீங்களா, இதில் கூட கேமராவை எடுத்து வச்சுட்டு நான் பண்ணையில் என் ஃபேஸ் தெரியும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு வச்சுட்டு வந்தேங்க. இதில் என்னோடய ஃபேஸ் தெரியல. பட் ஆனால் ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கரெக்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே வந்து யார் யார் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய். என் பையன் மீன் அந்த மீன் எடுத்து கொடுங்க, இந்த மீன் எடுத்து கொடுங்கன்னு ஒரே இது. சாப்பிட்டுட்டு கடைசியில் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். இதுதாங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது.